தான் சொத்து அந்த நாட்டு மக்களுக்கு தர்மம் செய்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் கேப்டன் மட்டும்தான். முழுக்க முழுக்க தலைவரை தான் நாங்கள் கும்பிட்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கடவுளாக நாங்கள் அவரை பார்க்குறோம். அவரை வந்து நடிகராக பார்க்க முடியாது, ஒரு அரசியல் தலைவராக தான் பார்க்க முடியும். இவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவராக வருவார்னு மக்கள் நினச்சி மக்களை நேசிக்க ஆரம்பித்தாங்க. 38 வருட காலமாக நான் வந்து தலைவரோடு இருக்கேன், பல்வேறு பொறுப்பில் இருந்திருக்கேன். அவர் வரும்போது நாங்கள் நிற்கும்போது அது சிங்கம் மாதிரி அப்படியே அந்த காலை எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி வருவார். எங்கள் மேலே தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு மேலே ஏறுவார். முதலாம் ஆண்டு நினைவு நாளில் குரு பூஜையில் இன்னைக்கு கலந்துக்கிட்டு நாங்கள் இங்கே நிற்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேதனையை சுமந்து கொண்டு ஒரு தொண்டனாக இந்த இடத்துல நான் நிற்கிறேன். மாண்புமிகு கேப்டன் அவர்கள் இந்த மண் உலகத்தை விட்டு மறைந்து இன்றோடு ஓராண்டு காலம் நிறைவுற்றிருக்கிறது. இன்றைய தினத்தில் அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்டு மக்கள், தமிழகம் முழுக்க இறந்த மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இங்கே குழுமினார்களோ அதைவிட அதிகமான மக்கள் இன்று இந்த முதலாம் ஆண்டு நினைவு குரு பூஜைக்கு வந்து அவரை தரிசித்து வணங்கி மொட்டையடித்து அவர்கள் வணங்கி சென்றிருக்கிறார்கள். நாங்களும் அதை வணங்கியிருக்கிறோம். அவர் மனிதராக அல்ல, தெய்வமாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவர் கோயிலுக்கு போனால் நிறைவேறாது கூட இங்கே வந்து நிறைவேறும் அவர்கிட்ட சொன்னால் அப்படின்னு மக்கள் இன்றைக்கி வந்து இவர் வேண்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தலைவர் கேப்டன் அவர்கள் இன்று தமிழக மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு நீங்கள் இடம்பெற்றிருக்கிறார் என்பதை இன்றைய கூட்டம் காட்டுகிறது. எனக்கும் கேப்டன் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்பது ஏறக்குறைய எனக்கு வயது 59. 18 வயதிலே அவருடைய இனிக்கும் இளமை திரைப்படம், நான் சூட்டிய மலர், அகல் விளக்கு, இப்படி ஆரம்ப காலத்தினுடைய படங்களை பார்த்து பார்த்து ரசித்து அவருக்கு ரசிகனாக இருந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்து பல்வேறு பதவிகளில் இருந்து அரசியல் களத்திலும் அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். அவருடைய பயணத்தில் சேலம் மாவட்ட தலைவராகவும் மாநில அமைப்பு செயலாளராகவும், கட்சி துவங்கிய போது கட்சியினுடைய மாவட்ட தலைவராகவும் கட்சியினுடைய துணை செயலாளராகவும் நான் பதவியேற்றிருக்கிறேன். தலைவர் அவர்களை பற்றி சொல்லப்போனால் பல விஷயம் சொல்லலாம். இன்றைக்கி மக்கள் வராங்க, அழுகிறாங்க, வேண்டிக்கிறாங்க. அப்படிங்கிற பார்க்கும்போது அவர் கடந்த காலத்தில் பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதாவது அவர் செய்த தொண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொண்டு தான் மிகப்பெரிய தொண்டு. கல்வி ஊக்கத்தொகை, உதவித்தொகையெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படி நாங்கள் நிறையா அவர் செய்த உதவிகள் நிறையா சொல்லிக்கிட்டே வரலாம். பல உதவிகள் செய்யும்போது நாங்கள் கூட இருந்திருக்கோம். அந்த தர்மம் தான் இன்றைக்கி இந்த மக்கள் இன்றைக்கி நேசிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அவர் செய்த தர்மங்கள் தான். அந்த தர்மம் தான் இன்றைக்கி தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி அவர் புகழ் காத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த தர்மம், அவர் செய்த தர்மம் தான் இன்றைக்கி புகழ் காத்து கொண்டு இருக்கிறது. அவர் பார்த்திங்கன்னா ஜாதி வந்து அவருக்கு வெறுக்கக்கூடிய ஒரு தலைவர். ஜாதி மதத்தை வந்து சொல்கிறவங்கள, செயல்பாட்டில் இருக்கிறவங்கள வெறுக்கக்கூடிய தலைவராக அவர் வந்து இருந்தார். அதனால தான் அந்த தீபத்தை வந்து அதை கொடுத்து அந்த இந்த கொடி எங்கெங்கே பறக்குதோ எல்லா மக்களும் சமமாக வாழ்கிறாங்கங்கிறத காமிக்கணுன்னா நீங்கள் எல்லோரும் முதல்ல போய் இந்த தீப கொடியை வந்து கொடி ஏற்றுங்க, எல்லா ஊராட்சியிலையும் ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் ஏற்றணும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் அதை நாங்கள் வந்து ஏற்றணும். அதான் பெரிய விஷயம். இன்றைக்கி அரசியல் களம் சாதாரணமான களம் இல்லை. அரசியல்லையும் சாதாரணமாக எங்களை மாதிரி ரசிகனாக இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு வெள்ளைக்கு வேட்டி கட்டிக்கிட்டு இந்த சமுதாயத்தில் தேமுதிகவுடைய தொண்டர்கள், தேமுதிகவுடைய நிர்வாகிகள், கேப்டன் ஆள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னா தலைவர் கேப்டன் தான். அவரை நம்ம வந்து நடிகராக பார்க்க முடியாது, ஒரு அரசியல் தலைவராக தான் பார்க்க முடியும். அவருடைய படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்திலும் புரட்சிகரமான வசனங்கள், புரட்சிகரமான எண்ணங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த எண்ணங்களை பூராமே மக்கள் மத்தியில் விதைத்த இது சினிமா வாயிலாக விதைத்த தலைவர் கேப்டன் அவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அதாவது ஒரு காலத்தில்
எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த நெருப்புக்கு இன்னமா உறக்கம் அப்படின்னு அவர் வந்து கையில் ஏந்தி அந்த தீபத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். அப்போ தான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவராக வருவார்னு மக்கள் நினச்சி மக்களை நேசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேசிப்பு தான் இன்றைக்கும் தொடருதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கி தலைவரை நாங்கள்லாம் இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா அதை 38 வருட காலமாக நான் வந்து தலைவரோடு இருக்கேன், பல்வேறு பொறுப்பில் இருந்திருக்கேன். இருந்தாலும் கூட இன்றைக்கி இல்லாத ஒரு நேரத்தில் இன்றைக்கி நான் இங்கே நிற்கும் போது பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனையை சுமையை நான் வந்து சுமந்துக்கிட்டு தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இந்த அலுவலகத்தில் ஒரு சிங்கம் மாதிரி அவர் வருவார். அவர் வந்து காலையில் 8:45 9 மணிக்கு எப்பயுமே டெய்லி வந்து இந்த ஆஃபீஸுக்கு வருவார். வரும்போது அவர் வரவேற்போம், நாங்கள் நிற்போம். அவர் வரும்போது நாங்கள் நிற்கும்போது அது சிங்கம் மாதிரி அப்படியே அந்த காலை எடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி வருமார். எங்கள் மேலே தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு மேலே ஏறுவார். ஒரு தொண்டை அவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு எந்த விதமான பாகுபாடும் பார்க்க மாட்டார். மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய தலைவர். ஆனாலும் கூட எங்கள் மேலே தோளில் கையை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அவர் சொல்ல வேண்டிய என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார். இன்றைக்கி அதே அலுவலகத்தில் அவர் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே நிற்கிறது நின்றுக்கிட்டு அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் குரு பூஜையில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு நாங்கள் இங்கே நிற்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேதனையை சுமந்து கொண்டு ஒரு தொண்டனாக இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இப்படி ஒரு தலைவரோட வாழ்ந்ததில் நான் பெருமைப்படுறேன். அப்படி ஒரு தலைவரோட வாழ்ந்ததில் பெருமைப்படுறேன். அன்றைக்கி தலைவருடைய மறைவு சென்ற வருடம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பல லட்சம் தொண்டர்கள் சொல்ல முடியாது, பல லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி இந்த குரு பூஜையில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து அதே அளவில் இன்றைக்கி வந்து கலந்துருக்காங்க. அப்படின்னா மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்காங்க. மக்கள் இன்றைக்கி பார்வை வேறு, அன்றைய பார்வை வேறு. உண்மையாக சொல்லப்போனால் தான் சொத்து அந்த நாட்டு மக்களுக்கு தர்மம் செய்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் கேப்டன் மட்டும்தான். அதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். வேறு யாரும் கிடையாது, தமிழ்நாட்டில் வேறு யாரும் கிடையாது. உறுதியாக அதை என்னால் வந்து எங்கே வேணாலும் நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து அதை வந்து பேச முடியும் அந்த விஷயத்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் களத்துக்கு வரவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு சமூக சேவை செய்யணும், தர்மம் பண்ணணும், சமூகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் குற்றங்களையும் எடுத்து சொல்லணும். அரசியல் களத்தில் வந்து லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே அரசியல் கட்சி தலைவர் கேப்டன் மட்டும்தான். அது என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து வரை அவரை கூட்டிகிட்டு போன மக்கள் ஒரு முதலமைச்சராக ஒரு 5 ஆண்டு காலம் தலைவர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்திருந்தால் இந்த தமிழ்நாட்டில் அவர் நினைச்ச கனவுகளை சேர்த்திருப்பார். நடிகர் சங்க தலைவராக அவரை வந்து வற்புறுத்தி தான் தலைவராக்குனாங்க. மீண்டும் நடிகர் சங்க உறுப்பினர்களே அவரை வந்து தலைவராக நீங்கள் மீண்டும் இருக்கணும்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம், ஒரு கனவு இருந்தது. இந்த தமிழ்நாடு தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடனே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு நினச்சார். எப்படி அரசியலில் ஜாதி கூடாதுன்னு நினச்சாரோ, மதம் கூடாதுன்னு நினச்சாரோ, அதே போல் தமிழ்நாட்டில் கடன் இல்லாத ஒரு மாநிலமாக, உயர்ந்த மாநிலமாக, சிறந்த மாநிலமாக மக்களுக்கு சேவைகளை செய்து கொடுத்து நான் காட்டுவேன் என்று சொன்னார். அரசியலில் பார்த்திங்கன்னா என் மக்களேன்னு அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, என் மக்களை தங்க தட்டிலே வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னார். ஒவ்வொரு கூட்டத்திலே அவர் சொல்லும்போது என் மக்களை நான் தங்க தட்டிலே வைத்து தாளாட்டுவேன். அதுக்காக தங்க தட்டு தாளாட்டுவேன்னா தங்கத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்புமோ மக்கள் பாதுகாப்பாங்களோ அந்த அளவுக்கு என் மக்களை பாதுகாப்பேன்னு சொல்லி தலைவர் கேப்டன் அவர்கள் அந்த வாய்ப்பு மக்கள் கொடுக்கல. இன்றைக்கி மக்கள் எல்லோரும் பேசிக்கிறாங்க. அவரை போல் வாழ்ந்தால் அவரை போல் வாழ வேண்டும், பிறந்தால் அவரை போல் பிறக்க வேண்டும், வாழ்ந்தால் அவரை போல் வாழ வேண்டும், மறைந்தாலும் அவரை போலவே மறைய வேண்டும் என்று மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலையை இன்று மக்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. இன்றைக்கி அதே நேரத்தில் அவர் நல்ல ஒரு மனிதனை இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல மனிதனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறாங்க. தலைவருடைய லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. அந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடமாக பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்பேற்று இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. தம்பி பிரபாகரன் அவர்களும் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. நிச்சயமாக அவருடைய லட்சியங்களை, அவருடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நாள் வெல்லும். அந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம். தலைவருடைய லட்சியம் கொள்கையை இந்த தமிழ்நாட்டில் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று நான் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதேமாரி எல்லோரும் எம்ஜிஆர் இந்த வாகனத்தை பற்றி எல்லாருமே பேப்பர்லேயோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாகனம் தயார் பண்ணி இந்த வாகனத்தை வந்து அம்மையார் ஜானகி அம்மையார் தலைவருக்கு கொடுத்து அப்போ இந்த வாகனத்தை முழுமையாக பழுது பார்த்து ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த அலுவலகத்தில் ஒப்படைச்சது இந்த இளங்கோவன் தான் கொண்டு வந்து ஒப்படைத்தேன். அதுவே நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். அதுவும் நான் ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன். அவர் புகழ் ஓங்க இளங்கோவன் உயிர் உள்ளவரை அவருடைய புகழுக்காக நிச்சயமாக வாழ்வேன். அதே போல் என்னை சார்ந்தவர்களும் வாழ வைப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு தேமுதிக புகழ் கேப்டனுடைய புகழ் வாழ்க, தேமுதிக வெல்க என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.